विष्णुरूपेण हरिदैत्य महाबले घोररूपे महादेवे नारायण नमोस्तुते चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महामः हिरण्यवर्णां हरिणीं सुवर्णदोषकारो कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः மாத்திரே நமः. பகவானுடைய பரம கருணை, அம்பாளுடைய கடாட்சம், பக்தாளுடைய ஸ்ரத்தை எல்லாமா சேர்ந்து இந்த ஆஷாட நவராத்திரியோடைய முதல் நாள் குருவாரம் இன்னைக்கு நமக்கு தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம், அதை கேட்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. நவராத்திரியில் இது 2வது நவராத்திரி. நவராத்திரினாலே அம்பாளுடைய 9 நாள் உற்சவம். அந்த 9 நாளில் துர்க்கையினுடைய பிரபாவத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி அவளுக்கு ஒரு நமஸ்காரங்கள், ஒரு நமஸ்காரமோ 3 நமஸ்காரமோ 5 நமஸ்காரமோ 7 நமஸ்காரமோ இல்லை 9 நமஸ்காரம் இல்லாட்ட 23 நமஸ்காரம் பண்ணுறது சம்பிரதாயம். இந்த 23 நமஸ்காரங்கிறது எல்லாரும் பண்ணிட்டு வரேன். நமோ தேவியேர நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹான்னு வரும்போது எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுவாள். அது 23 தரம் வரும். அதுதான் 23 நமஸ்காரம். தேவி மகாத்மத்தை பூர்ணமாக கிரமமாக பாராயணம் பண்ணுறதுக்கு முடியலை அப்படின்னா இந்த நமோ தேவியங்கிற 30 ஸ்லோகத்தை சொன்னால் தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ண பூரா பலனும் நமக்கு கிடைக்கும். அதுவும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா சப்தஸ்லோகின்னு ஒன்று வருது. அதில் முதல் சரித்திரம் இருக்கக்கூடிய ஞானியநாமபி சேதாம்சி தேவி பகவதேசா பலாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி, ரொம்ப அழகான ஸ்லோகம். சமயங்களில் உங்களுக்கு தெரியாது, சரியாக நடந்துகிட்டே இருக்கும்போது தன்னை தெரியாமல் சில தப்பிதமான காரியங்களை நம்ம பண்ணிடுவோம். அந்த காரியத்தினால நமக்கு பலவிதமான கஷ்டங்கள்லாம் வந்துடும். ஏன் அப்படி பண்ணினோம்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தா நமக்கே காரணம் தெரியாது. இதுக்கு காரணம் பூரா அம்பாள் தான். எப்பேற்பட்ட ஞானிகள் பிரம்ம சாட்சாத்காரத்தை அடைஞ்சவா, நன்னா படித்தவா, அவளே சமயங்களில் கீழே விழறான்னா அதுக்கு காரணம் இந்த அம்பாள் அவளுடைய மனசில் போய் உக்காந்து விபரீதமான காரியங்களை பண்ணுறதுக்கு பண்ணிவிடுறா. மகாமாயா பிரயச்சதி ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதேயிசா பலாதாகிருஷ்ய மோகாய, எனக்கும் ஒரு மோகமானது ஏற்பட்டு சில காரியங்களை பண்ணுறத புராணங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ நம்மளாம் அதுக்கு விதிவிலக்கே இல்லை. தயவு செஞ்சு நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணம் நம்ம பண்ணின துக்கம், அதனுடைய செய்யக்கூடாத காரியங்களை செஞ்சதோ செய்யக்கூட காரியத்தை செய்யாமல் விட்டதுனாலேயோ வந்த பலன்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை நினச்சி தயவு செஞ்சு வருத்தம் மாத்திரம் படாதீங்க. தேவி மகாத்மத்தில் அம்பாள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே படிப்பினை, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே பயத்தினால தான் வருது. பயம்னா இந்த காரியம் நம்ம பண்ணினால் நமக்கு சரியாக நடக்குமா, இல்லை நம்மளை வேறு எங்கேயாவது இதை கொண்டு விட்டுருமா அப்படிங்கிற பயம் சகல ஜீவராசிகளுக்கும், யாரெல்லாம் இந்த உலகத்திலேயோ தேவலோகத்திலேயோ எங்கே இருந்தாலும் அவளுக்கு இந்த பயமானது ஏற்படும். அப்போது மனுஷனுக்கு முக்கியமானது பயமில்லாமல் இருக்கணுமானா அதை பயத்தை போக்குறவளுக்கு பேர் துர்கா அப்படின்னு பேர். ஏன் அவளுக்கு துர்கான்னு பேர் வந்ததுன்னா, நம்ம படக்கூடிய கஷ்டங்களுக்கு நம்ம பண்ணின காரியங்கள் தான்.
அதனுடைய பலனைத்தான் அனுபவிக்கும்போது நமக்கு அந்த பயமானது ஏற்படுறது இல்லையா? அப்போது யார் நம்ம பண்ணின தப்பிதங்களை நம்மள்கிட்டையே சொல்லி காமிக்காமல் நமக்கு அதுக்கு மருந்து கொடுத்து ஒரு சமாதானத்தை சொல்லி மேலே வரத்துக்கு யார் வழி காமிப்பா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு பேர் துர்கா அப்படின்னு பேர். துர்கா அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கஷ்டங்களை போக்குறவள்னு அர்த்தம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லும்போது துக்கஹந்திரி சுகப்பிரதா, அவள் பேர் துர்லபான்னு பேர். ஈஸியாக அவளை பிடிக்க முடியாது. எல்லோரும் நித்தியம் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறேன், இதை சொல்லிகிட்டே வருவள். ஒரே ஸ்லோகத்தில் அம்பாளை சொல்லி நமஸ்காரம் பண்ணணுமானால் சர்வஸ்வரூபே சர்வேசே சர்வசக்தி சமன்விதே பயேப்யா திராகிணோ தேவி துர்கே தேவி நமோஸ்துதே. என்னுடைய கஷ்டங்களை போக்குறவளுக்கு பேர் ஏற்கனவே சொன்னேன், துர்கான்னு சொன்னேன். அது இல்லாமல் எனக்கு நேத்திக்கு நடந்தது பற்றி இன்றைக்கி கவலை இல்லை. நாளைக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றியும் நான் கவலைப்படுறதுனால பிரயோஜனம் கிடையாது. அதை பகவான் பார்த்துப்பார். இப்போ இந்த நிமிஷத்தில் என் மனசில் ஒரு பயம் இருக்குது. அதாவது நான் இருக்கிற வரைந்தம் ஒரு பயமானது என்னுடைய மனசில் இருந்துகிட்டே இருக்கு. பயம் இல்லாமல் எந்த மனுஷனாலும் இருக்க முடியாது. பாருங்கள், இங்கே ஆசிரமத்துக்கு வரணும்னு நினச்சி கிளம்பினேன்னா சரியான நேரத்துக்கு எழுந்திருந்து ட்ரெஸ் பண்ணிட்டு காரியத்தை முடிச்சுட்டு வந்து சேரணுமேங்கிற கவலை. ஊபருக்கு புக் பண்ணால் கரெக்ட் டயத்துக்கு வரணுமேங்கிற ரெண்டாவது கவலை. ஊபரில் ஏறி உக்காந்தாச்சுன்னா டிராஃபிக் ஜாம் இல்லாமல் போய் சேரணுமேங்கிற கவலை. வண்டி ஏறி உட்காந்து போயிட்டே இருக்கும்போது நம்ம போகிறதுக்கு முன்னால் தீபாரணையெல்லாம் நடக்காமல் இருக்கணுமே, கடைசியில் 10 நிமிஷமாவது கலந்துக்கணுமே அப்படிங்கிற கவலை. வந்ததுக்கப்புறம் சுவாமி பிரசன்னமாக இருக்கணுமே, நம்ம நமஸ்காரம் பண்ணால் நமக்கு அனுகிரகம் பண்ணுமேங்கிற இந்த மாதிரி ஒவ்வொரு செகண்ட்லேயும் கவலை இருக்கும். நேரத்துக்கு தேர அந்த கவலைகள் மாறுமே ஒழிய கவலை உங்களை விட்டு போகவே போகாது. எதுக்கு கவலைப்படுறேங்கிறது வேணால் மாறிகிட்டே இருக்கலாம். ராத்திரி படுத்துட்டா நன்னா தூக்கம் வரணுமேங்கிற கவலை, தூங்கினா காலமுறை எழுந்திருக்கணுமேங்கிற கவலை வருது இல்லையா? அப்போது இதுக்கு பேர் பவம்னு பேர். பவம்னா இப்போ இந்த செகண்டில் இருக்கக்கூடிய பயத்தை எனக்கு ஒரு ஆள் போக்கணும். அது யார் போக்க முடியும்? சாட்சாத் துர்கா பரமேஸ்வரி. இன்றைக்கி பாராயணம் பண்ணினோமே, அவளால் தான் அந்த பயத்தை போக்க முடியும். அவளுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? அவள்கிட்ட இல்லாத வஸ்து ஒன்றுமே கிடையாது. அவள்கிட்டருந்து தான் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம். அவளுக்கு நீங்கள் செய்யக்கூடியது மனசா ஸ்மராமி. அதாவது சமயங்களில் விழுந்து கூட நம்மளால் நமஸ்காரம் பண்ண முடியாது. மனசுனால் நீங்கள் அவளை நமஸ்காரம் பண்ணினேன்னா அது நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். நமக்கு என்ன வேணும், என்ன செய்யணும், என்ன அதனால் கிடைக்கும்னு பார்த்தா உபனிஷத்தில், வேதத்துடைய சாராம்சமான அந்த உபனிஷத்தில் தான் அதுக்கு நமக்கு விடை கிடைக்கும். அம்பாளுக்காக ஏற்பட்ட உபனிஷத்து துர்கைக்காக அதில் என்ன சொல்கிறது பாருங்க. தாம், அவளுடைய எவனுடைய பேர் என்ன? தாம் துர்கமாம், துர்கா. அப்பேற்பட்டவள் துராச்சார விகாத்தினீம். நாம் பண்ணின தப்பிதத்தை அதை வேணுங்கக்கூடிய அதுக்கு பரிகாரங்களை அம்பாளே செய்கிறார். நம்மளால் செய்கிறதில்லை. நம்ம கஷ்டத்தை அம்பாளை பார்த்துட்டு தாயார் எப்படி குழந்தைக்கு தாயார் கேட்காமலே வேணுங்கிறதெல்லாம் செய்கிறாளோ, அதே மாதிரி ஜெகன்மாதாவான துர்கா பரமேஸ்வரி நம்மளுடைய கஷ்டங்களுக்கு என்ன காரணமோ அந்த காரணத்தை ஆராய்ஞ்சு அதுக்கு வேணுங்கிற பரிகாரங்களை அம்பாளே பண்ணுவாள்.
குழந்தை அடிபட்டுண்டு விழுந்திருக்குன்னு அம்மா மடியில் தான் வந்து உட்காரும். அதே சமயத்தில் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணுங்கிறது தாயாருக்குத்தான் தெரியும். அதை பண்ணினோன்னா தாயார் திரும்பி அதை தடவி கொடுத்து அதுக்கு ஒரு சிகிச்சை பண்ணின உடனே குழந்தை தைரியமாக இருந்து வெளியில் ஓடுறதே அந்த நிலையில் தான் நம்ம எல்லோரும் இருக்கோம். அம்பாள்கிட்ட சொல்கிறோம், தாம் துர்கமாம் தேவீம் துராச்சார விகாத்தினீம் நமாமி பவபீதோகம் சம்சாரார்ணவ தாரிணீம். எல்லாரும் பிறந்தவா எல்லாரும் இந்த சம்சார சாகரத்தில் மாட்டின்ட்டு தான் முழிக்கிறோம். அம்பாள்கிட்ட சொல்கிறோம், நீ என்னை தள்ளி விட்டாச்சு, என்னை கரை சேர்க்கறதும் உன்னுடைய காரியம்தான். அதை இந்த கரையிலிருந்து அந்த கரையில் என்னை கொண்டு சேரு. நான் உனக்கு செய்யக்கூடியதெல்லாம் ஒரு நமஸ்காரம். இந்த நமஸ்காரத்தினால எனக்கு பயம் இல்லாமல் பண்ணு. அதைத்தான் சர்வமங்கள சர்வஸ்வரூபேன்னு சொல்கிறோம். யாரெல்லாம் இந்த தேவி மகாத்மத்தை கேட்டாலோ அவளுக்கு சர்வ நிச்சயமாக அவள் நினச்ச காரியங்கள்லாம் நடக்கும். ஸ்ரீசூக்தத்துடைய கர்ப்பிதமாக முதல் இருக்க வச்சு இன்றைக்கி பாராயணம் பண்ணினதுனால எல்லாருடைய வீடுகள்லேயும் வேண்டிய அளவுக்கு செல்வமும் செழிப்பும் சௌக்கியமும் சந்தோஷமும் நல்ல மனசுக்கு நிம்மதியும் எல்லாருக்கும் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த பாராயணத்தை கேட்டு அதில் உள்ள பலனை அனுபவிங்க. நம்ம பண்ணின புண்ணிய விசேஷம் சுவாமிகள் இந்த பாராயணத்தை பண்ணணுங்கிறதுக்காக இந்த வயசில் பாருங்கள், 2 நாளைக்கு வந்து என்னை தேண்டு ஆற்றுக்கு வரார். இல்லாட எனக்கு இந்த பாராயணம் பண்ணக்கூடிய பாக்கியமானது எனக்கு கிடைச்சிருக்காது. அவருக்கு பாராயணத்தினால என்ன லாபம்? சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, எல்லா ஜனங்களும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாராயணத்தை அவர் ஏற்பாடு பண்ணி பண்ணுறாருன்னா நம்ம அதுக்கு நமஸ்காரத்தை தான் நம்ம அவருக்கு காமிக்க முடியும். அதைத்தான் நம்மளால் அம்பாளுக்கு நமஸ்காரத்தை பண்ணணும், குருவுக்கு நமஸ்காரம் பண்ணணும். குருவாரத்தன்னைக்கு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கார். காரியங்கள்லாம் நல்லா நடக்கிறதுக்கு சாட்சாத் சத்குருநாதருடைய பாதுகைகளையும் அம்பாளையும் பிரார்த்தனை பண்ணி முடிச்சுக்கிறேன். ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஸ்ரீ குருப்பியோ நமஹ.